Everyone, welcome to Easy Vista channel. Hope you are all fine. So communication system subject வந்து நம்ம classes போயிட்டு இருக்கு. நிறைய comments வந்து பாசிட்டிவா இருக்கு. So I'm so happy. And so இது வரைக்கும் ஒரு 4-5 டாபிக்ஸ் நம்ம பார்த்திருப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. So புதுசாக சேனலை பார்க்குறவங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டாப்பிக்லேருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். அண்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் கஷ்டப்பட்டு நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி அப்படி தான் வந்துட்டு எல்லா டாபிக்ஸும் எடுக்கிறோம். ஸோ நம்ம படிக்கும்போது கூட நிறையா டாபிக்ஸ் வந்துட்டு புரியாமல் படிச்சிருப்போம். பட் இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் புரிஞ்சு படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் இதோட வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நான் போன கிளாஸில் வந்து கடைசியில் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அதை நீங்கள் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சரை வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த ப்ராப்ளமை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ப்ராப்ளம் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். PDF is given by f of x equal to e power a into e power minus b modulus of x. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் modulus of x அப்படின்னு வர்றப்ப நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்ட்டு. தென் பாருங்கள், where x is a random variable whose value lie in the range x equal to minus infinity to infinity. ஸோ லிமிட்ஸ் கொடுத்துட்டாங்க, எந்த லிமிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? the relationship between a and b, then the probability that outcome lies between 1 and 2. ஓகே, இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து இதோட ஃபார்முலா நம்ம எழுதிட்டோம். ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ minus infinity to infinity f of x dx which is equal to 1. ஸோ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாலே ஸ்மால் எஃப் தான் இருக்கும். ஸோ ஸ்மால் எஃப் இது வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் ஏரியா. ஸோ ஏரியா அண்டர் த PDF curve which is equal to 1. ஸோ அந்த ஃபார்முலா நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே நம்ம வந்து நம்மளோட f of x என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. f of x which is equal to a into e power minus b modulus of x. ஸோ modulus of xன்னு வந்தாலே அதை நம்ம எப்படி எடுத்துப்போம்? மைனஸ் எக்ஸாகவும் இருக்கலாம், அதோட வேல்யூ ப்ளஸ் எக்ஸாகவும் இருக்கலாம் இல்லையா? ஸோ மைனஸ் எக்ஸாக இருக்கும்போது இந்த இன்ஃபினிட்டி உங்களுக்கு என்ன ரேஞ்சில் இருக்குன்னா அதுவும் மைனஸில் தான் இருக்கும். ப்ளஸ் எக்ஸாக இருக்கும்போது தான் அதோட வேல்யூஸும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இன்ஃபினிட்டி என்ன கொடுத்துருந்தாங்க? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ வந்து மைனஸ் எக்ஸ்க்கும் நம்ம பார்க்க போகிறோம், ப்ளஸ் எக்ஸ்க்கும் பார்க்க போகிறோம். ஸோ அப்போது இந்த லிமிட்ஸை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் பண்ணோன்னா எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0, தென் 0 டு இன்ஃபினிட்டி அப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ அதை தான் இங்கே நான் போட்டிருக்கேன். இப்போது மைனஸ் எக்ஸ்க்கு என்ன சொல்லியிருந்தேன்? நெகட்டிவ் லிமிட்ஸ் தான் இருக்கணும், ப்ளஸ் எக்ஸ்க்கு பாசிட்டிவ் லிமிட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 e பவர் a into e power minus b. இங்கே என்ன எழுதுகிறோம்? மாடுலஸ்க்கு. ஸோ மைனஸ் எக்ஸ் இங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் எக்ஸ் dx ப்ளஸ் 0 to infinity a into e power minus b. இங்கே வந்து பாசிட்டிவ் எக்ஸ் dx which is equal to 1. ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். தென் ஹியர் மைனஸ் bx which is equal to 1. நவ் இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன பண்ணும்? இந்த பியோட வேல்யூவை கீழே எழுதுவோமா? ஸோ டிவைடட் பை. ஸோ கீழே எழுதுறதுக்கு தான் நான் வெளியே காமனாக எடுத்துட்டேன். ஸோ ஏ இங்கே வந்து e பவர் bx டிவைடட் பை b வரும். ஸோ அதை காமனாக வெளியில் எடுத்துட்டேன். ஸோ e பவர் bx மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0. அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா ஸோ இங்கே மைனஸ் b இருக்குது. ஸோ இப்போ வெளியில் எடுக்கும்போது மைனஸ் a டிவைடட் பை b e பவர் மைனஸ் bx 0 டு இன்ஃபினிட்டி which is equal to 1. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? மேலே இருக்கிற லிமிட்டால் ஃபஸ்ட்டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். தென் கீழே இருக்க லிமிட்டால். ஸோ மேலே இருக்க லிமிட்டால் பண்ணும்போது ஸோ e பவர் 0னா 1 வரும். ஸோ இன்ஃபினிட்டினா 0. தென் மைனஸ் a பை b ஹியர் அதே மாதிரி. ஸோ e பவர் இன்ஃபினிட்டி. ஸோ 0 minus 1 which is equal to 1. ஸோ therefore a by b plus a by b which is equal to 1. So 2a by b equal to 1. So இதிலிருந்து b equal to 2a எடுத்துக்கலாம், or a by b equal to 1 by 2. So நம்ம என்ன calculate பண்ண சொல்லியிருந்தாங்க? Relationship between a and b. So அந்த a and b relationship நம்ம calculate பண்ணியாச்சு. இப்போ next நம்ம என்ன calculate பண்ணணும்? Probability that lies between 1 and 2. So இது வரைக்கும் limits minus infinity to infinity என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ லிமிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது. 1 to 2 அப்படின்னு லிமிட்ஸ் சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அப்போது அதே மாதிரி ஸோ லிமிட்ஸ் 1 to 2 f of x dx. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? a into e power minus b modulus of dx.
நல்லா பார்த்துக்கோங்க. ஹியர் த வேல்யூஸ் லைஸ் பிட்வீன் 1 and 2. ஸோ பாசிட்டிவில் தான் நமக்கு வேல்யூஸ் இருக்குது. பாசிட்டிவில் இருக்கும்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன தான் எடுத்துக்கிறோம்? வெறும் எக்ஸ் மட்டும்தான் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸை வந்து நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? -x + x. எங்கே நமக்கு வந்துட்டு நெகட்டிவ் இன்ஃபினிட்டி, எங்கே நம்ம நெகட்டிவ் லிமிட் யூஸ் பண்ணுறோமோ அங்கே -x எடுத்துப்போம். எங்கே பாசிட்டிவ் லிமிட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அங்கே பாசிட்டிவ் எக்ஸ் எடுத்துப்போம். ஸோ இங்கே பாசிட்டிவ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ 1 to 2, அதனால் நம்ம பாசிட்டிவ் எக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டால் ஓகே தான். தென் -a/b e⁻−bx. ஸோ அதே மாதிரி இதை வந்து இன்டெக்ரேட் பண்ணோன்னா -b. ஸோ அதை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா தென் 1 to 2. ஸோ -a/b e⁻−2b சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே -e⁻−b. தென் மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது a/b. ஸோ e⁻b -e⁻−2b. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்? எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம ரிலேஷன்ஷிப் ஒன்று கால்குலேட் பண்ணிட்டோன்னா அதோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆல்ரெடி பார்த்தோம்ல a/b which is equal to 1/2. ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா e⁻b -e⁻−2b. ஸோ இது வந்து ஒரு கேட் கொஷனில் கேட்டிருந்தாங்கப்பா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ இது செகண்ட் ப்ராப்ளம்ப்பா. செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், இது கேட் 2010 கேட்ட கொஷின். ஸோ p of x which is equal to m into e⁻−2x plus n into e⁻−3x is the probability density function for the real random variable x over the entire x-axis. So m and n are both positive real numbers. இந்த இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ positive real numbers. The equation relating m and n is. இப்போ நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது p of xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ p of xன்னு கொடுத்தாலும் தெளிவாக சொல்லிட்டாங்க, திஸ் இஸ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற நொட்டேஷன் ஸ்மால் f of x. ஸோ அதுவும் இதுவும் ஒன்று தான், விச் இஸ் ஈக்குவல் டு அந்த வேல்யூவை நம்ம எழுதிக்கிறோம். இப்போது நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ -∞ to ∞ f of x dx which is equal to 1. ஸோ என்ன பண்ணுறோம்? -∞ to ∞ f of x என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? ஸோ m into e⁻−2x plus n into e⁻−3x which is equal to 1. பட் ஒரு விஷயம் நம்ம யோசிக்கணும், வெறும் இன்ஃபினிட்டி மட்டுமே வச்சுருந்தா நம்மளால் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ 0 ஆகிடலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? நமக்கு தேவை m and n நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம்? இந்த லிமிட்டை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் நம்ம யோசிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ -∞ to ∞ எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? 2 into 0 to ∞ அந்த லிமிட்டை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2 into 0 to ∞ the same value which is equal to 1. நான் வழக்கமாக பார்த்தது தான். ஸோ e⁻−2x டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மேலே இருக்கிற -2 கீழே வந்துடும், 0 to ∞. ஸோ இங்கேயும் அதே தான், e⁻−3x by -3 0 to ∞. நான் இந்த வேல்யூஸை நம்ம காமனாக வெளியில் எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஒரு 2 வெளியில் இருக்குது. ஸோ இங்கே -1/2. தென் இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே -1/3 இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், which is equal to 1. ஸோ அந்த 1 நம்ம மறந்துடக்கூடாது. தென் ஸோ இந்த வேல்யூ வந்து 0 ஆகிடும். ஸோ இப்போ 0 மட்டும்தான் 1 இருக்கும். ஸோ 0 - m. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது 0 ஆகிடும். இந்த வேல்யூ மட்டும்தான், இது மட்டும்தான் 1 ஆகும். இப்போ 0 1. ஸோ n மட்டும் இருக்கும், which is equal to 1. ஸோ 2 into m/2 plus n/3 which is equal to 1. ஸோ இதில் 2 into m/2 plus n/3 equal to 1. ஸோ உள்ள 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆயிரும். ஸோ m plus 2/3n which is equal to 1. ஸோ இன்றைக்கி பார்த்த 2 கொஷின்ஸுமே வந்துட்டு கேட்டில் கேட்ட கொஷின்ஸ் தான்ப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேட்டில் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன்லேருந்து கொஷின் கேட்கணுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிமிட் வச்சு தான் கேட்கணும். ஸோ இது வந்து 1 வேர்டு, ஸோ 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்ஸ்லையோ கேட்கலாம். இந்த 2 ப்ராப்ளம்ஸ், இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸை நீங்கள் நல்லா சால்வ் பண்ணி ஃபார்முலா ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு இன்டகிரேஷன் தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு 1 மார்க் ஆர் 2 மார்க்ஸ் நம்ம இப்போதைக்கே பார்த்தாச்சு. ஸோ இன்னும் கண்டினியூவாக அந்த சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.